வணக்கம். ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் காயத்ரி தேவி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு வீடியோவை தான் இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்படி வந்து நம்ம சாமி கும்பிடணும், என்ன மாதிரி சாமி கும்பிடணும் அப்படிங்கிற டீட்டெயில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி ஏர்லி மார்னிங் 4:30லேருந்து என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி வந்துட்டு நான் எழுந்தோடனே எப்போவுமே என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் முன்னத்தினாலே வந்து ஃபுல் க்ளீன் கிச்சனை பண்ணி வச்சுட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் எழுந்தோடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கிச்சன் இதுக்கு வந்து நம்ம அடுப்புக்கு வந்து கோலம் போட்டுடலாம். அது எப்போவுமே உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நைட்டே வந்து ஃபுல் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து வேலையே இருக்காது. இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் டயர்டாக வந்து தூக்க கலக்கத்தில் உள்ளே வந்தீங்கனாலுமே கிச்சன் வந்து பளிச்சுன்னு இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அந்த டயர்டெல்லாம் போய் கொஞ்சம் பிரிஸ்க் ஆயிடுவீங்க. அதுக்காக வேண்டியே வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து 99% வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வந்து நான் தூங்க போவேன். இன்றைக்கி வந்து உங்களோட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது வந்து இதை பற்றி தான். பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து எப்படி வேண்டணும், அதே மாதிரி பிரபஞ்சத்திட்ட நம்ம எப்படி வேண்டணும், எப்படி வேண்டுனா நம்மளுக்கு நினச்சது கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். பிரம்ம முகூர்த்த டைம் அப்படிங்கிறது அந்த டைமில் வந்து நம்ம விளக்கேற்றுறது அப்படிங்கிறதே பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து க்ரியேட் பண்ணும். அதாவது நான் 3 மணிக்கு எந்திரிக்கிறதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். அது ஒரு 100% இருக்கிறத 110 ஆக்கிறது பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த விளக்கேற்றுறதுனால தான். அதனால தான் வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றுறப்போ ஆகட்டும், இல்லை வந்து நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்திட்ட வேண்டுறப்போ ஆகட்டும், ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா ஒன்று தான். நம்ம எப்படி வேண்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு பைக்கே எடுக்கிறீங்க, இல்லை ஒரு கார் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், காரு எனக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து கார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் வேண்டக்கூடாது. ஒரு கார் எடுக்கிறீங்கன்னா வந்து நான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கார் எடுக்கணும், இல்லை நான் இந்த 15 லட்ச ரூபா கார் எடுக்கணும், அது வந்து இந்த கலரில் எடுக்கணும், இந்த மாதிரி எடுக்கணும், இந்த டிசைனில் இருக்கணும், இந்த பிராண்டாக இருக்கணும், இப்படி எல்லாத்தையும் வந்து நான் இங்கே எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யோசிக்கணும். அது போக நீங்கள் வந்து அந்த கார் ஓட்டுறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, போங்கட்டு அந்த கார் வந்துருச்சு, இது எல்லாமே நினச்சிட்டிங்க, அந்த கார் வந்து எடுத்தாச்சு, நம்ம வீட்டில் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு, இனி வந்து கார் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா அப்போ நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நம்மளாம் ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அந்த ஹாப்பினஸ்ஸையுமே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த டைமில் வந்து யோசிக்கணும். அந்த டைமில் அந்த அந்த ஹாப்பினஸ்ஸை நினச்சி அந்த பிரபஞ்சத்திட்ட அந்த ஹாப்பினஸ்ஸை நினச்சி நீங்கள் அந்த ஹாப்பினஸ்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நடக்கும். பிரபஞ்சத்திட்ட நீங்கள் கேட்குறது பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ஒரே கோலோடு நீங்கள் இருக்கணும். மாற்றி கோலை வந்து மாற்றி இது பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஒரே கோல் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ வந்து இன்றைக்கி ஒரு 21 டேஸ் நான் சொன்னேன் இல்லையா, பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படிங்கிறது வந்து 21 டேஸ் இல்லை 48 டேஸ் வந்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், இல்லை வந்து 11 டேஸ் அந்த மாதிரிலாம் ஏற்றுங்கன்னு சொல்லலை. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து 21 நாள் நீங்கள் வந்து விளக்கேற்ற போகிறீங்க, பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற போகிறீங்க, நீங்கள் பிரபஞ்சத்தோட பேச போகிறீங்க அப்படின்னு சொன்னால், பிரபஞ்சத்திட்ட நீங்கள் வந்து நினச்சது நடக்கும் அப்படிங்க நம்புறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த 21 டேஸ் ஒரே கோலை வந்து நீங்கள் செட் பண்ணணும். இன்றைக்கி வந்து எனக்கு கார் வேணும்னு கேட்குறீங்க, நாளைக்கு கல்ல பைக் வேணும்னு கேட்குறீங்க, அடுத்த நாள் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னு கேட்குறீங்க, அடுத்த நாள் ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்கன்னா, இப்படி மாற்றி இதாகிறப்ப என்னங்க ஒரு ஸ்கிப் ஆகிக்கிட்டே போகும். அதனால் என்ன வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்களோ அது 21 டேஸ் சேம் அந்த ஃபஸ்ட் நாள் எந்த ஒரு ஹாப்பினஸ்ஸில் எப்படி ஒரு மனநிலையில் வேண்டுனீங்களோ அதே மாதிரி வேண்டதை வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் இப்படி இருக்கணும். ஒரு வீடே வாங்க போகிறோன்னா இத்தனை லட்ச ரூபா பட்ஜெட்டில் நான் வீடு கட்டணும், இந்த பக்கம் பார்த்து கட்டணும், இப்படியெல்லாம் என் வீட்டுக்குள்ளே இருக்கணும், இந்த இடத்துல நான் வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யோசிச்சா அந்த இடத்துல வீடு கட்டிட்டா நீங்கள் ஒரு எவ்வளோ ஹாப்பி ஆவீங்க அப்படிங்கிறது யோசிக்கணும். இதை வந்து நீங்கள் மைண்டில், அதனால தான் நான் 2 டைம் நான் சொல்லியிருக்கேன், மைண்டில் வந்து இதை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் 21 டேஸ் செய்ய போகிறீங்கன்னா பிஃபோர் ஒரு 10 டேஸ்க்கு அடுத்ததே வந்து கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கிடைக்கும். நீங்கள் வேணால் ஒரு மனதாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து உங்களோட முழு நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம் வந்து கண்டிப்பாக வந்து அதில் வந்து உங்களுக்கு கைவிடவே விடாது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்திட்ட எந்த டைமில் எந்த இடத்துல எப்படி வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நம்ம நினச்சது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். எப்படி, அதாவது எந்த மாதிரி இடத்துல எப்படி வேண்டணும், எந்த டைமிங்கில் வேண்டணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் எந்த டைமில் எப்படி வேண்டணும், எப்படி
எந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு ஹைப்பராக இன்னும் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் ஒன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க இவ்வளோ தூரம் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கொடுங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை கொடுங்க. மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. நான் வந்து தம்பியவங்களை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு யூஸ்வல் நம்மளோட அடுத்த வேலை என்னென்னா ஃபுல் க்ளீன் பண்ணிட்டு வரதா. பெட்ரூமு, ஹாலு, இன்னொரு பெட்ரூமு, கிச்சன் அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபுல் க்ளீன் பண்ணி கூட்டி விட்ருவோம். காலையிலேயே கூட்டி விட்டுட்டா நம்மளுக்கு பெரிய வேலை வந்து முடிஞ்சிடும். அப்படிங்கிறனால நான் பெட்ரூம்லேருந்து வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் போல் நம்ம பெட்ரூம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். நானுமே வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பேன் அப்பப்போ. ஸோ கரெக்டாக நான் எப்போ சோம்பேறித்தனமாக இருக்கணும் அப்போ தான் வந்து வீட்டுக்கு யாராச்சும் வருவாங்க. அப்படிங்கிறனால இப்போ வந்து கரெக்டாக வந்து நானே ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். காலையில் எழுந்தோடனே ஒரு 10 மணிக்குள்ளே இந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு நம்மளுக்கு யாருக்கு வந்து எனக்கு வந்து ஒரு வேளை கொஞ்சம் மெர்சியாக இருக்கிறப்ப எனக்கு அரைச்சி வந்தால் ஒரே பரபரப்பாக ஒரே டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே இப்போ என்ன பண்ணினா காலையிலேயே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நானுமே ஃப்ரீயாகிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிறனால இப்போல்லாம் வந்து காலையில் ஒரு 10 o'clock வந்துட்டு ஃபுல் வேலை வந்துட்டு முடிச்சிடுறது. இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறப்ப கொஞ்சம் லேட்டாக செய்வேன். ஸோ அந்த டைம் வந்துட்டு இனி வேண்டாம் அப்படிங்கிறனால இப்போவே வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்ருக்கேன். பார்த்துட்டிங்கன்னா டெய்லி வந்து இனி வந்து நான் இந்த வாஷிங் மிஷினில் துணியை போட்டு காய போடுறேன்னு முடிவெடுத்துட்டு இப்போ வந்து ஆல்ரெடி காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு போகிறேன். ஏன்னா வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் வாஷிங் மிஷினுக்கு நாளைக்கு 2 நாள் சேர்த்து வச்சு போடலன்னா ஏதோ ஒரு ஒர்க் வந்தது. அதனால் அந்த வேலையை வந்து என்னால் ஃபினிஷ் பண்ணி கொண்டு வர முடியல. அப்படிங்கிறனால வந்துட்டு டெய்லி வந்து அந்த கொஞ்சம் துணியாக இருந்தாலும் சரி நிறைய துணியாக இருந்தாலும் சரி வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா யூனிஃபார்மே எல்லாமே வந்து வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன். அதனால் இந்த வருஷத்துலேருந்து வந்து யூனிஃபார்ம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான இதெல்லாம் வந்துட்டு நம்ம கையில் துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு வாசப்படிக்கு வந்து எப்போவுமே வந்து மஞ்சள் தேய்ச்சோ இல்லை வந்து ஒரு அலங்காரமாக வச்சுருந்தீங்கன்னா தான் மகாலட்சுமி கடாட்சம் வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும். அதனால் நான் வந்து வீக்லி ட்வைஸ் வந்துட்டு நான் வெள்ளி செவ்வாய் மஞ்சள் தேய்ச்சி வச்சுருப்பேன். அதே மாதிரி இந்த மணப்பலைக்கும் வீக்லி ஒன்ஸோ இல்லை வந்து அந்த மஞ்சள் போக மஞ்சளோ இல்லை சாணமோ போட்டு தேய்ச்சி வச்சுருங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பூஜை ஜாமானத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு கீழே வந்து கொஞ்சமாக மஞ்சளும் அரிசி பச்சரிசியும் மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் கீழே போட்டு இதை மட்டும் தான் நான் போகிறேன். வேறு பெருசாக நான் வந்து நிறைய வேலைகளை வந்து இழுத்து நான் போட்டுக்க மாட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் எந்த வேலையை செஞ்சேன்னா அதை வந்து ப்ராப்பர் பண்ணணும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் செய்ய முடியாமல் போகக்கூடாது தான் யோசிச்சு செய்கிறது. அதனால் பெருசாக நான் வேறு எதுவும் செய்கிறதில்ல. இதை மட்டும்தான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் கீழே போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு. இல்லைன்னா முன்னெல்லாம் வந்து பொட்டு மட்டும் அடியில் ஒரு பொட்டு வச்சுட்டு அப்படியே வந்து நான் விளக்க வச்சுருவேன். கீழே வந்து அந்த விளக்கு வைக்கிறதுக்கு கீழே ஒரு இது மட்டும் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நான் அந்த காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு இந்த குத்து விளக்கை ஏற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து நான் பொட்டெல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து நான் விளக்கேற்றிடலாம். நான் வந்து கீழே இந்த ஸ்டாண்டு கீழேயும் வந்து ஒரு தட்டு வைக்கணும்னு சொல்கிறீங்களா எனக்கு தெரியல. அதாவது வந்து நான் சங்கு வச்சுருக்கேன். சங்கு கீழே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. 3 காலோட ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டுக்கும் கீழே ஒரு தட்டு வச்சு மஞ்சள் அரிசி போட்டு வைக்கணும்னு சொல்கிறீங்களான்னு எனக்கு புரியல. அதை வந்து கொஞ்சம் யாராச்சும் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக வந்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நார்மலாகவே இந்த பூ வந்து கொஞ்சம் வாட நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வைக்கிற பூ வந்து டெய்லியுமே மாற்றிடுங்க. அதுதான் நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம ஏக விளக்கில் தீபம் ஏற்றி நம்ம காமாட்சி விளக்கு வந்து ஏற்றிடலாம். இது எதுக்காக ஏற்றணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸ்ட்ரெயிட்டாக தீப்பெட்டியில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு குச்சி ஒரு தீபத்துக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் என்ன வரைமுறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதுக்கே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸ்ட்ரா அது இதையும் வாங்க வேண்டாம். இப்போ வந்து நான் விளக்கெல்லாம் ஏற்றி மாலையெல்லாம் போட்டாச்சு. இந்த நம்மளோட மல்லிகைப்பூ சீசன் வந்துட்டாலே வந்து ஒரே பயங்கரமான வாசனையாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஃபுல்லாக மல்லிகைப்பூ போட்டு சாமி கும்பிட்டு இல்லையா, அதுவே ஒரு மாதிரி மன திருப்தியாகவும் இருக்குது, பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டியாகவும் இருக்குது வீட்டுக்குள்ளேயே. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னடா அடிக்கடி பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறீங்களேன்ட்டு அதை நீங்களாம் வந்து அந்த அனுபவபூர்வமாக உணர்ந்தீங்கன்னா தான் அது எவ்வளோ சூப்பராக காலையில் ஏர்லி மார்னிங் இருந்துச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். வெள்ளி செவ்வாய் மட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த தொட்டாங்குச்சியில் வந்து சாம்பிராணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்.